ஹாய்ங்க. இந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம போயிட்டே இருக்கு. இப்படியே விட்டுட்டே இருந்தா மண்டையில ஒரு முடி இருக்காதுன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாளா வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து வெந்தயம், சின்ன வெங்காயம் இத வந்து அரைச்சு பேஸ்ட் மாரி தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்றேன். வெந்தயம் வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அந்த தண்ணி கூட நம்ம குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு, 2யும் வந்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு, தலையோட ஸ்கேல்ப்ல படுற மாதிரி வந்து அ ஈவனா எல்லா பக்கமும் வந்து போட்டு, ஒரு அ 20 நிமிஷம் போல கழிச்சு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ம். ஆ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஹேரு. அப்படியே நம்ம தொடும்போதே அவ்வளோ நைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓனா நானே வந்து எண்ணெய் காய்ச்சியும் தேய்ச்சிட்ருக்கேன். அதுவும் வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது தலையோட ஸ்கேல்ப்ல பண்ணுற மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து ஹெட் மசாஜ் நம்ம கையிலேயே நம்மளே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளட் பம்பிங்க்காக நம்ம சின்னதா ஒரு மசாஜ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதைத்தான் வந்து ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் சுப்பிரமணியர் கோயில் போயிருந்தோம். இது வந்து என்னோட ஒரு ஃபேமஸான கோயில். கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலரா இங்க வந்து போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து தம்பி பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாவே வந்து முடியல. இப்ப தான் வந்து எகெயின் ஓரளவுக்கு வந்து அவனையும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அங்க கொஞ்சம் இடம் நல்லா விலாசமா இருந்தங்காட்டி தம்பி நல்லா ஓடி ஆடி விளையாண்ட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வரையில ஒரு கார் பொம்மை வாங்கி குடுத்தோம். அத பாருங்க கூட தூங்கும்போதும் கூட அதவே கட்டித்தாய் பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசைங்கிறத தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒன்று, அதான் டெய்லரிங்கு. அத தான் வந்து பழகறக்கு போயிட்டுருக்கேன். இந்த 2, 3 டேஸா வந்து போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட்டிங். ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ பேப்பரில் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்து காமனா அடிக்கிற 1 இன்ச்சில், 1/4 இன்ச்சில், 1/2 இன்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தில் சின்ன சின்ன கிளாத்தில் வந்து இப்போ தான் வந்து அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது இந்த மாதிரி ஓனா நம்மளா செல்ஃபாக எதாவது பண்ண ஆரம்பித்தா தான் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. அது வந்து இந்த டெய்லரிங் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு கைத்தொழிலும் கூட. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்து இருக்கும் நம்மளுக்கு. மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு நம்மளால மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒர்க்காக இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இனி அடுத்தடுத்து வர்ற கிளாஸஸோட வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிறேன், எப்படி வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ.